பொதுவாக சினிமா பாடல்கள்ன்றதை வந்து எடுத்துக்கொண்டாலும் அங்கேயும் நம்ம ஆளுங்க எவ்வளோ எல்லாம் வித்த பண்ணியிருக்காங்கன்றதுல வந்து எனக்கு ஆச்சரியமூட்டும் தருணங்கள் உண்டு. கவியரசு கண்ணதாசன் பயன்படுத்தி இருக்கின்ற வார்த்தைகள், அந்த வர்ணிப்பு, இயேசுதாசனுடைய கொஞ்சம் குழையும் குரல், 1000 தான் கருத்து வேறுபாடுகள் இருந்து நாம் அடித்து துவைத்து காயப்போட்டாலும் கூட இளையராஜாவை விட்டு நம்மால் விலக முடிவதில்லை. பல இசையமைப்பாளர்கள் இன்னைக்கு இருக்காங்க. பல பேருடைய இசை வந்து அது இசையே கிடையாது, அது வெறும் சத்தம். ஆனால் இளையராஜா என்பதுதான் இசை. ஏன் அவர் அவளை வந்து திட்டுறோம்? அவர் வாழ்க்கையிலே என்னுடைய லட்சியம்னு ஒன்று சொல்லியிருக்காரு. வாழ்நாளில் ஒரு நாளாவது நான் குருவாயூரப்பனை பார்த்து விட வேண்டும். ஆனால் பிறப்பால் மதத்தால் வந்து கிறிஸ்தவன் என்ற காரணத்திற்காக எல்லா விதமான பாடல்களையும் வாங்கி கொண்டிருக்கின்ற தேவஸ்தானம் அவர் மீது உள்ளே விடாமல் அவருடைய குரலை வைத்துக் கொண்டு கோடிக்கணக்கான பணத்தை சம்பாரிச்சு, மாவிலை பாதமோ மங்கை நீ வேதமோ இந்த மண்ணில் இதுபோல் பெண்ணில்லையோ அப்படின்னு சொல்லும் போது ஒரு அங்கம் கைகள் அறியாததுன்னு இருப்பான். அதுதான் ரொம்ப ஒரு முக்கியமான கவிதை வரிகள் நான் நினைக்கிறேன். ஏன்னா இன்னைக்கு வந்து இந்த கண்ணு தெரிஞ்ச பசங்களே படிக்கிற கபடி ஆட்டம் இருக்க சினிமாவில் ஒரு பெண்ணை வந்து ஒரு போக பொருளாக வச்சுக்கிட்டு நான் தோடுவேன், கெட்ட வார்த்தையெல்லாம் வருது எனக்கு பாட்டில் இருக்கிறதெல்லாம் என்னால் சொல்ல முடியாது. இருவருமே நனைந்திருந்தோம், உனக்கும் எனக்கும் இடையில் இருந்த இடைவெளியில் நாகரிகம் நாற்காலி போட்டு அமர்ந்திருந்தது. ஒரு நொடியில் இருவரும் தன்னை இழந்து விடுகின்ற ஒரு இடத்தில் இருக்கின்ற இடத்திலும் கூட ஒரு கண்ணியத்தை காப்பாற்றுவதற்கு ஒருவனால் முடியும் என்றால் உனக்கும் எனக்கும் இடையில் இருந்த இடைவெளியில் நாகரிகம் நாற்காலி போட்டு அமர்ந்திருந்தது. அந்த 2 பாடல்களை வந்து நான் ஏன் முழுசா சொல்லாம இருக்குன்னா, ஒண்ணு நேரம், 2வது வந்து திட்டித்தைய ஒத்தப்பரிபுர நித்தப்பதம் வைத்து பயிரவி திக்கக்கணடிக்க கழுடு கழுகாட திக்கு பயிர் அட்ட பயிரவர் தொக்கு தொகு தொக்கு தொகு தொகு சித்திரப்பவரிக்கு திரிகடக என போத பூமர் அங்கிள்ங்கிறான். டே லூசு பசங்களா, பூமர் அங்கிள்னா இதை போல விஷயத்த சொல்றவன் கிடையாது. என் கண்ணு முன்னாடி நீ காணாம போனினா உன்னை பார்த்து கவலைப்படுறவன். இன்னும் வாழ வேண்டும் இன்னும் வாழ வேண்டும் என்ற ஆசையை நமது இசையும் நமது மொழியும் நமது மனிதர்களும் நமது மக்களும் கொடுத்து கொண்டே இருப்பார்கள். நக்கீரன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் கருத்துரை பகிர்ந்து இணைந்திருக்கிறார் சென்னை உயர்நீதிமன்ற மூத்த வழக்கறிஞர் திரு வே. பாலு அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் ராஜவேல். நாடாளுமன்ற தேர்தல் சூடாக பரபரப்பாக போயிட்டு இருக்கு. வழக்கமாக பேசுவோம், நாடாளுமன்ற தேர்தல் பிரச்சாரத்தில் மோடி என்ன பேசினார், ராகுல் என்ன பேசினார், அது விமர்சனம் எப்படி வச்சாங்க, ஒருத்தருக்கு மேலே ஒருத்தர் எப்படி வச்சாங்கன்னு பேசிக்கிட்டு இருந்தோம். ஏற்கனவே அவர் வந்து இந்து முஸ்லீம் பற்றி பல நேற்று பேசலை அப்படின்னு சொல்கிறாரு, திருப்பி மீண்டும் போய் பேசுகிறாரு. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். வட மாநிலத்தில் வெப்பம் ஓவராக இருக்குது, இங்கேயும் தமிழ்நாட்டிலையும் வெப்பம் அதிகமாக இருந்தது. மக்கள் இந்த எலெக்ஷன் நேரத்தில் சூடு, அது ஒரு சூடு, வெப்பம் வேறு சூடு, எல்லோரும் நொங்கு இளநீர் அழிஞ்சிட்ருக்குறாங்க. இப்போ நாம் வந்து எலெக்ஷனை பற்றி இது வரைக்கும் பேசணும், இந்த இதில் வந்து கொஞ்சம் இலக்கியம் கவிதை பாடல் இதை பற்றி பேசலாம் அப்படின்னு ஒரு ஐடியா கொடுத்தீங்க. இதை பற்றி பேசுவோம். நீங்கள் ஏற்கனவே நம்ம என்கிட்ட பேசும்போது சில விஷயங்கள் சொல்லியிருக்கீங்க. கண் இருந்தும் குருடர்களாய், காது இருந்தும் செவிடர்களாய், வாயிருந்தும் பேச முடியாதவங்க இருக்கிறாங்க, உண்மையாக இருக்கிறாங்க அப்படின்லாம் சொல்கிறாங்க. ஆனால் அவங்களுக்குள்ள ஒரு வழி இருக்குது அப்படின்லாம் சொல்லியிருக்கீங்க. இதை பற்றி இந்த நிகழ்ச்சியில் இன்றைக்கி பேசலாமா? நல்லா தாராளமாக பேசலாம். எனக்கும் வந்து கடந்த நிகழ்ச்சியில் சொன்ன மாதிரி பெரிய சலிப்பாயிடுச்சு. எனக்கு அரசியல் பேசி பேசுறது இல்லை. காலையில் எழுந்தால் சொன்ன பொய்யே திருப்பி திருப்பி சொல்லிட்டு இருந்தால் அந்த பொய்க்கு நம்ம விளக்கம் கொடுத்துட்டு இந்த பக்கம் நான் இதை பேசலைங்கிறாரு, மறுநாள் அதை பற்றி பேசுகிறாரு. ரொம்ப மனசுக்கு வந்து அயற்சியாக இருக்குது. அதாவது நம்முள் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற கவிதைகள், நம்மோடு இருக்கின்ற உலகம், நாம் பார்க்கின்ற உலகம், நாம் நேசிக்கின்ற மனிதர்கள், வணங்குகின்ற மனிதர்கள், நிறைய விஷயங்கள் இருக்குது. அதில் நம்முடைய மக்களுடைய வாழ்க்கையை வந்து திசை மாற்றுகின்ற வேலையை ஒரு கும்பல் திட்டமிட்டு செய்கிறது என்பதனால்தான் அதுக்கு வந்து நான் அவ்வளோ கவனம் செலுத்துகிறேன். அதை தவிர பார்த்திங்கன்னா, நான் வந்து ரொம்ப ஓய்வு நேரங்களில் வந்து இசையோடும் கவிதையோடும் இலக்கியத்தோடும் வந்து பொழுது கழிக்கிறேன். பல நிகழ்ச்சிகளில் சொல்லியிருப்பேன். இந்த இலக்கியம்னு வரும்போது ப்ராஜெக்ட் மதுரைன்ற ஒரு வெப்சைட் இருக்குது இணையதளத்தில். அந்த இணையவழியில் போய் பார்த்திங்கன்னா தமிழ் இலக்கியங்கள் பூரா தொகுத்தவங்க வந்து நம்ம ஆளுங்க இருக்காங்க. அதில் வந்து நிறைய பிராமண தோழர்கள் கூட இருக்காங்க. அவங்கெல்லாம் நான் வணங்குவதற்கு உண்டானவர்கள். ஏன்னா தமிழினுடைய அத்தனை இலக்கியங்களில் முடிஞ்ச வரைக்கும் இருக்கிறது எல்லாத்தையுமே வந்து டைனமிக் ஃபாண்ட்டில் கொண்டு வந்து பிடிஎஃப்பில் கொண்டு வந்து எல்லா விதமான முறைகளிலும் வந்து அந்த ப்ராஜெக்ட் மாதிரி இருக்குது. எப்போது மனசு சோர்வாக இருந்ததுன்னா நான் உள்ளே போய் ஏதாவது தேடி தேடி படிப்பேன். அது பழைய இலக்கியங்கள்ன்றதை விட ரொம்ப ஆழ்ந்து இல்லைன்னா கூட ஒரு ஓய்வு நேரத்துக்கு வந்து அதை பயன்படுத்துறது உண்டு. இப்போ நம்ம மக்களை வந்து நாம் வந்து ஒரு நல்வழிப்படுத்தணுன்றதுக்கு நான் ஒன்றும் நல் மெய்ப்பெண் இயேசுநாதர் வடிவம் எடுத்துக்கிட்டுலாம் வரல.
நம்ம கண்ணு முன்னாடி நடந்துக்கிட்டு இருக்க சில அவலங்களை வந்து அவர்களோடு நாம் பகிர்ந்து கொள்கிறோம். நாம் யாருக்கும் வகுப்பு எடுக்கிறதே கிடையாது. என் மனதிற்குள் பட்டதை நான் பகிர்ந்து கொள்கிறேன். உங்களுக்கு உடன்பாடாக இருந்தால் நீங்கள் என்னோடு பயணிக்கலாம், இல்லை என்றால் அப்புறம் அந்த கமெண்ட்டில் போடுறவங்களாம் இருக்கான், 200 வாங்கினியா 300 வாங்கினா, அதெல்லாம் நான் கவனத்திலே வச்சுக்கிறது இல்லை. ஏனென்றால் என்னுடைய உயரமும் என்னுடைய தகுதியும் எனக்கு தெரியும். அதை யாராலும் கூட்டவும் முடியாது, குறைக்கவும் முடியாது. அதில் வந்து அப்படி ஒரு நல்ல இசையோடு வந்து பயணிச்சுட்டு இருக்கிற நேரத்தில் வந்து எப்போதும் நம்ம மண்டையில் ஏதாவது ஒரு பாட்டு வந்து ரீங்காரமிட்டுக்கிட்டே இருக்கும். பாட்டை விட பலவிதமான இசைகள். அதுக்கு நான் வந்து ஜாதி மதம் நாடெல்லாம் பார்க்கவே மாட்டேன். எல்லா விதமான இசைகளையும் கேட்கிற பழக்கம் உண்டு. அப்படிலாம் பார்க்கும்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா, நாம் வந்து சமீபத்தில் வந்து நீங்கள் ஆரம்பித்தது கேட்டதுனால சொல்கிறேன். பெரியாரை பற்றி சொல்லும்போது நான் கல்லூரி மாணவனாக இருக்கும்போது எழுதினேன். பெரியார் என்பவர் என் காலத்தில் வாழ்ந்த இயேசுநாதர். இவரால் தான் கண்ணற்றவர்கள் இங்கே பார்த்தார்கள், காதற்றவர்கள் கேட்டார்கள், வாயற்றவர்கள் பேசினார்கள் அப்படின்னு வந்து இந்த ஊமை சமூகத்தை தட்டி எழுப்பிய தடியோடு வந்த கிழவனை பற்றி பேசுகின்ற பொழுது கிட்டத்தட்ட இயேசுநாதருடைய அளவுக்கு கொண்டு போய் எழுதிய ஞாபகம் உண்டு. இது திடீர்னு வந்து ஒரு யோசனை வந்தது. இந்த கண்ணற்றவர்கள் உலகம் நம்ம சொல்கிறோம், சாதாரணமாக வந்து அவங்களுக்கு கண்ணு தெரியாதுன்னு கிண்டல் பண்ணிட்டு போயிடுவோம். ஆனால் அவர்கள் எத்தனை வரம் வாங்கி கொண்டு வந்தவர்கள். இல்லாத உலகத்தை, தன் முன்னே இருக்கின்ற ஒரு உலகத்தை எல்லா இடங்களிலும் கற்பனையால் மட்டுமே பார்க்கக்கூடியவர்கள். அவங்க உலகம் எவ்வளோ வித்தியாசமாக இருக்கும். பேச முடியாதவர்கள் பேச வருகின்ற வார்த்தைகள் என்ன, அவர்கள் என்ன சொல்ல வருகிறார்கள். எழுத முடிஞ்சால் பரவாயில்ல, காது கேட்க முடியாதவர்கள் இழப்பது என்னவெல்லாம். பேச்சு மட்டும் இல்லையே, இசை, ஒலி, எல்லாவற்றையும் ஒன்றிணைக்கின்ற ஒன்று. அந்த மூளைக்குள்ள எல்லா விதத்தையும் வந்து அது ஒன்றா சேர்ந்து லிம்போன்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் ஒன்றா சேர்ந்து செஞ்சால் தான் ஒரு மனிதனுடைய செயல்பாடுகள் வந்து சிறப்பாக இருக்கும். அப்படி பார்க்கும்போது சமீபத்தில் வந்து ஒரு நாள் ஒரு அதிகாலை நடைப்பயிற்சியின் போது திடீர்னு வந்து ஒரு மின்னல் அடித்த மாதிரி அடிச்சுட்டு போச்சு. ஒரு 2 காட்சிகள். 2 காட்சிகள்லையும் வந்து பார்த்திங்கன்னா அதில் வந்து ரசிக்கத்தக்க விதமாக கமலஹாசன் உள்ளே வர்றாரு. கமலஹாசன் உள்ளே வந்தது மட்டும் இல்லாமல் கண்ணதாசன் வர்றாரு. அப்படியே ஒரு சிந்தனை வந்து ஓடிட்டு இருக்கும்போது ராஜபார்வை படம் வந்து ஞாபகத்திற்குள் வந்து செல்லுகின்ற இடத்துல அந்திமழை பொழிகிறது என்ற கவி பேரரசு வைரமுத்தினுடைய பாடலில் வந்து அது ஒரு இலக்கியத்தினுடைய உச்சம். அதை இன்னொரு சந்தர்ப்பத்தில் பேசுவோம். ஆனால் இந்த கண்ணற்றவர்கள் உலகம் அப்படின்னு சொல்லும்போது நான் 2 விதமாக அதை பார்க்கும்போது இவங்களுக்குள்ளே என்ன வேதியியல் மாற்றங்கள் நடக்கும். எனக்கு கண்ணற்றவர்களோடு நான் சில வழக்குகள் கூட நடத்தியிருக்கேன். ஆனால் அவர்களிடம் இருக்கின்ற தீர்க்கம், இந்த தீட்சண்யம் சொல்லுவாங்க, தெளிவு, கூர்மை, இந்த ஸ்மார்ட்னஸ், அந்த தொட்டு அறிதல் சொல்லுவாங்க, அதன் மூலமாக தொடுகின்ற உணர்வு எல்லாத்தையும் வந்து அவங்களுக்குள்ளே நடக்கும்போது நான் வந்து இந்த பரிதாப உணர்ச்சியெல்லாம் வந்து வச்சுக்கிட்டு பார்க்க மாட்டேன். எனக்கு அவர்களை பார்க்கின்ற பொழுது பொறாமையாக இருக்கும். என்னன்னு கேட்டிங்கன்னா, என்ன திறமைகள் வந்து இவங்களுக்கு இருந்தால் அந்த அப்சர்வேஷன் கெப்பாசிட்டி வந்து எப்படியும் அந்த சின்ன அதிர்வுகளில் கூட அவங்க இது பண்ணுறாங்க அப்படின்னு. நம்ம ஊரில் வந்து சொல்லுவாங்க, யானையை பார்த்த குருடர்கள் அப்படின்லாம் சொல்கிறது உண்டு. அது வந்து ஒரு ஓமைக்காக சொல்வதே ஒழிய அவர்களுடைய உலகம் என்பது ஒரு தனியான உலகம். அந்த உலகத்தில் வந்து அவங்க பாருங்கள், மனிதர்களை வந்து விளிம்பு நிலை மனிதர்களாக இருந்தாலும் பணக்காரர்களாக இருந்தாலும் கூட அவங்க வந்து அந்த உலகத்தை எப்படி பார்க்குறாங்க. இப்போ நம்ம வந்து பார்த்தோம்னு சொன்னால் இது வெளிச்சம், இது நிறம், இது வண்ணம், இது ஓவியம், இது நீரோடை, இது கடல், இது நிலம், இது நீர், இது காற்று, வான், திசை என்று ஒவ்வொன்றிற்கும் இருக்கின்ற முப்பரிமாணம், அதனுடைய நிறம், அதனுடைய தன்மை, அடர்த்தி எல்லாவற்றையும் வந்து உணர்கிறோம். ஒரு படம் வந்து திடீர்னு இப்போ ஞாபகம் வருது, நீங்கள் கேட்டது லவ் அட் சைட்னு ஒரு படம் உண்டு. அந்த லவ் அட் சைட்னு தான் நினைக்கிறேன். ஆமாம், அந்த படம் வந்து நான் ஒரு 20-30 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தேன். ஒரு கண் இருந்த ஒருவர், கண் இல்லாத ஒருவருக்கு அவர் அந்த மசாஜ் பார்லர் வேலை செஞ்சிட்ருப்பார். அங்கே வருகின்ற ஒரு பெண்ணோட ஈர்ப்பு வந்து அந்த அம்மா வந்து உங்களுக்கு இருப்பது வந்து ஒரு சாதாரண குறைபாடு தான், உங்களுக்கு பார்வையை கொண்டு வர முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போய் அவருக்கு சிகிச்சையெல்லாம் கொடுப்பாங்க. சிகிச்சை கொடுத்த பிற்பாடு அவருக்கு கண் வந்துடும். கண் வந்த உடனே நம்ம நினைக்கிற மாதிரி சினிமாவில் அம்மா அப்பா தாத்தான்லாம் ஓட மாட்டார். ஏனென்றால் அவர் தெரிந்து கொண்டதெல்லாம் சத்தம், தூரம், இதுதான். அந்த முப்பரிமாணம் என்று சொல்லுகின்ற 3 டைமென்ஷனல் எஃபெக்டில் அவருக்கு எதுவுமே தெரியாது. ஆனால் ஒரு பொருளை தொட்டு பார்த்தா அது என்னன்னு தெரியும். ஏன்னா எல்லாமே அவர்கிட்ட கொடுத்து தடவி பார்த்தானே செய்வார். இது பேனா அப்படின்னு சொல்லி கொடுத்தா அப்படி தடவி பார்த்துட்டு அவர் அறிந்த உலகம் தொட்டு அதை தடவி பார்த்தா பேனான்னு சொல்லுவார். ஆனால் நீங்கள் நேராக பேனாவை காமிச்சா அவருக்கு பேனா தெரியாது. ஏன்னா அந்த நிறத்தை முப்பரிமாண அடர்த்தியோட அவர் பார்த்தது இல்லை. ஆனால் அதை கையில் கொடுத்தீங்கன்னா பேனான்னு சொல்லுவார்.
இது வந்து ஒரு அறிவியல் சிக்கல். இதை வந்து அந்த படத்தில் ரொம்ப அழகாக டிபேட் பண்ணியிருப்பாங்க. எப்படின்னு கேட்டிங்கன்னா, அவனை கூப்பிட்டு போய் ஒரு கான்ஃபரன்ஸ் மாதிரி ஒரு இடத்துல கொக்கோ கோலா டின்னை காமிப்பாங்க. வாட் இஸ் தி கலர் ஆஃப் த டின் தெரியாதுங்க. வாட் இஸ் திஸ்ன்னு கேட்பாங்க. கண்ணு திறந்துருக்கும், தெரியாது. கண்ணை மூடுங்கன்னுவாங்க. மூடிட்டு கையில் கொடுப்பாங்க. கொடுத்தா திஸ் கோக்டின் அப்படிமா, இது கோக்டின் அப்படின்வான். வாட் would be the color of it? I am told it is red அப்படின்வான். அப்போ அவர்கள் அறிந்த உலகம், அவர்கள் அறிந்த செய்தி என்பது காணாத உலகத்தை காண்பதற்கு ஒரு கருவியாக அவனுடைய உள்ளுணர்வு தான் வேலை செய்யுது. எத்தனை ஒரு அற்புதமான உலகம் அது. அந்த உலகத்தில் அவங்க வாழுறதுன்றது வந்து அதுக்கு அவங்க பழகிட்டாலும் நம் வெளியிலிருந்து பார்ப்பவர்களுக்கு சில நேரம் வேடிக்கையாக, சில நேரத்தில் பேருந்து நிலையங்களில் பிச்சை எடுப்பவர்களாக, சில இடங்களில் கச்சேரி செய்து கொண்டு காசு கேட்பவர்களாக, பழைய பாடல்களை பாடிக்கொண்டு பல்லவிகளோடு அலைபவர்களாக என்று எத்தனை விதமாக அவர்கள் மனதுக்குள் இறங்கி சென்றாலும் கூட அவர்கள் வைத்துவிட்டு செல்லுகின்ற சுமை இருக்கு பாருங்க, அது அந்த அடிமனசில் கனத்து கொண்டே இருக்கும். அப்படிப்பட்ட பொழுதுகளில் யோசிக்கும்போது அதில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ரெண்டு பாட்டு தான். பொதுவாக சினிமா பாடல்கள்ன்றதை வந்து எடுத்துக்கொண்டாலும் அங்கேயும் நம்ம ஆளுங்க எவ்வளோ எல்லாம் வித்தை பண்ணியிருக்காங்கன்றதுல வந்து எனக்கு ஆச்சரியமூட்டும் தருணங்கள் உண்டு. அதில் வந்து ஒரு படத்தில் வந்து கதாநாயகன் கண்ணற்றவன், அது கமலஹாசன். மாதவி வந்து அவர் காதலிப்பார் ராஜபார்வையில். இன்னொரு படம் இருக்குது, அதுலேயும் கமலஹாசன் தான். அதில் வந்து ஸ்ரீதேவிக்கு வந்து கண்ணு தெரியாது, கமலஹாசன் வந்து இது பண்ணுவார். நீலமலர்கள். ஆமாம், நீலமலர்கள். அந்த நீலமலர்களுக்கும் இதுக்கும் உள்ள வித்தியாசம் என்னன்னு கேட்டால், 2 பாடல்களும் கண்ணற்றவருடைய உலகத்தை அறிமுகம் செய்கிற பாடல். அந்த அறிமுகம் செய்கிற பாடலில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா, கண்ணற்ற கமலஹாசன் தான் கண்ட மாதவியை மனதுக்குள் வர்ணித்து உருவாக்கி கொண்டிருந்த அந்த உருவகத்தை, உணர்வை, உணர்ச்சியை, காதலை, காமம் சொல்லாது காமத்தை தொட்டு தொட்டு அங்கெங்கே வந்தாலும் கூட அதில் வந்து கவியரசு கண்ணதாசன் பயன்படுத்தி இருக்கின்ற வார்த்தைகள், அந்த வர்ணிப்பு, இயேசுதாசனுடைய கொஞ்சம் குழையும் குரல், 1000 கருத்து வேறுபாடுகள் இருந்து நாம் அடித்து துவைத்து காயப்போட்டாலும் கூட இளையராஜாவை விட்டு நம்மால் விலக முடிவதில்லை. ஏனென்றால் நம் இதயத்துக்குள் இயங்கிக் கொண்டிருக்கின்ற இளையராஜாவினுடைய இதய துடிப்பு வேறு மாதிரியாக இருக்கிறது என்பதுதான் நம்முடைய வருத்தமே ஒழிய, இளையராஜா என்பவர் என்ற இசை மாமேதையின் மீது நமக்கு எப்போதுமே வருத்தம் வந்ததில்லை. அதுக்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, தமிழ்நாட்டினுடைய எல்லா இசையிலையும் இளையராஜா இருப்பார். அது எல்லா இசையும் என்று நான் சொல்வதற்கு காரணம், பல இசையமைப்பாளர்கள் இன்னைக்கு இருக்காங்க. பல பேருடைய இசை வந்து அது இசையே கிடையாது, அது வெறும் சத்தம். ஆனால் இளையராஜா என்பது தான் இசை. ஏன் அவர் அவளை வந்து திட்டுறோம்? ஒரு சகோதரன், ஒரு அப்பா, ஒரு தம்பி, அல்லது வந்து மனதிற்கு நெருக்கமான ஒரு நண்பன் நம் கண் முன்னாடியே காணாமல் போனான்னா நமக்கு எவ்வளோ வெறுப்பாக இருக்கும். அதுதானே ஒழி, அதற்காக அவருடைய திறமைகளை எல்லாம் நாம் உரிமையோடு மதிப்பிடுவதில்லை. அதில் வந்து அந்த இயேசுதாசனுடைய குரல் இருக்கு பாருங்க, அது இயேசுதாசனுடைய ஒரு அதிர்ஷ்டம் என்னன்னு கேட்டிங்கன்னா, எல்லா இடங்களிலும் சென்று நுழைந்து விடுகின்ற குரல் இயேசுதாஸ் குரல். அதாவது அவரை தான் கோயில் உள்ளார விட மாட்டாங்க, ஆனால் அவர் இல்லாமல் குருவாயூரப்பன் கிடையாது. அவர் வாழ்க்கையிலே என்னுடைய லட்சியம்னு ஒன்று சொல்லியிருக்காரு, வாழ்நாளில் ஒரு நாளாவது நான் குருவாயூரப்பனை பார்த்து விட வேண்டும் என்று. ஆனால் பிறப்பால் மதத்தால் வந்து கிறிஸ்தவன் என்ற காரணத்திற்காக எல்லா விதமான பாடல்களையும் வாங்கி கொண்டிருக்கின்ற தேவஸ்தானம் அவர் மீது உள்ளே விடாமல் அவருடைய குரலை வைத்து கொண்டு கோடிக்கணக்கான பணத்தை சம்பாரிச்சிட்டு இருக்கு. மறுபடியும் அரசியல் வருது இல்லை, வேண்டாம். அதாவது அந்த கொஞ்சம் குழையும் குரலில் வந்து எத்தனை பாட்டுங்க வந்து நம்ம இழந்திருப்போம் தெரியாது. அதில் வந்து அழகில் அழகு தேவதைன்னு ஆரம்பிக்கும். அதில் என்னால் முழுசாக சொன்னால் டைம் ஆகி போயிடும். நம்முடைய ரசிகர்கள் வந்து எல்லாத்தையும் தேடி பார்க்குறவங்க பார்க்கும்போது நீங்கள் பாருங்கள், அதுக்குள்ளார வந்து ஒரு ஸ்டான்ஸாக சொல்கிறாங்கல்ல, பேரா முடிகிற இடத்துல ஒரு கவிதை வச்சுட்டு போயிருப்பார் கண்ணதாசன். மொத்த பாடலே கவிதைகள் தான். அழகில் அழகு தேவதை 1000 பாவலர் எழுதும் பொன்னோவியம்னு ஆரம்பிக்கும். அதில் கூந்தல் வண்ணம் மேகம் போல குளிர்ந்து நின்றது குவிந்த செவிகள் 2 என்று கொஞ்சுகின்றது. அந்த குவிந்த செவிகள்ன்ற வார்த்தையே அது வந்து நான் கேள்வியானதுன்னு ரொம்ப நாள் பாடிக்கிட்டு இருப்பேன். குவிந்த செவிகள் 2 என்று கேள்வியானதுன்னு போட்டிருப்பேன். ஏன்னா கேள்விக்குறி மாதிரி இருக்கும் அந்த காது. இன்னொன்று, அந்த கண்ணற்றவனுடைய உலகத்திற்கு எல்லாம் கேள்விமயமாகவே உள்ள போகுது, எல்லாமே அவனுக்கு கேள்விதான். அப்படி வரும்போது வந்து குவிந்த செவிகள் 2 என்று கொஞ்சுகின்றது, மாவிலை பாதமோ மங்கை நீ வேதமோ இந்த மண்ணில் இதுபோல் பெண்ணில்லையோ அப்படின்னு சொல்லும்போது
ஒரு அங்கம் கைகள் அறியாததுன்னு இருப்பான். அதுதான் ரொம்ப ஒரு முக்கியமான கவிதை வரிகள் நான் நினைக்கிறேன். ஏன்னா இன்னைக்கு வந்து இந்த கண்ணு தெரிஞ்ச பசங்களே இப்போ அடிக்கிற கபடி ஆட்டம் இருக்க சினிமாவில் ஒரு பெண்ணை வந்து ஒரு போகப் பொருளாக வச்சுக்கிட்டு நான் தோடுவேன், கெட்ட வார்த்தையெல்லாம் வருது எனக்கு பாட்டில் இருக்கிறதெல்லாம் என்னால் சொல்ல முடியாது. அப்படி ஒரு கீழ்த்தரமாக வந்து டாடி மம்மி வீட்டில் எல்லாம் வாடா படுத்துக்கலான்ற மாதிரிலாம் பாட்டுங்க இருக்குது. ஆனால் ஒரு அங்கம் கைகள் அறியாதுன்ற இடத்துல கண்ணதாசன் எங்கே போய் உட்காந்துறாரு. அதாவது வைரமுத்து வந்து ஒரு கவிதையில் எழுதியிருப்பார். அப்போது அது ஒரு காலம் கண்ணே கார்காலம், மழை பொழிந்து கொண்டிருந்தது, நாம் இருவரும் நனைந்து போய் ஒரு மரத்தின் கீழே உட்கார்ந்திருந்தோம், நின்று கொண்டிருந்தோம். இலைகள் கவனமாக நமக்காக சேர்த்து வைத்திருந்த தண்ணீர் காசுகளை கவனமாக செலவழித்தது. இலைகள் தாம் சேகரித்து வைத்திருந்த தண்ணீர் காசுகளை கவனமாக நமக்காக செலவழித்து கொண்டிருந்தது. நீங்க அந்த நொடியை வந்து உணரணும். அங்க நின்றுட்டு இருக்கும்போது இலை டொக்கு டொக்குன்னு போடுது, மழை பெஞ்சிட்டு இருக்கு, மொத்தமா தண்ணீருக்கு இலையில. ஆனால் தண்ணீர் காசுகளை கவனமாக செலவழித்தது. ஒட்டுமொத்தமா தலையில கொட்டிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு தண்ணீர் காசுகளை கவனமாக செலவழித்து கொண்டிருந்தது. இருவருமே நனைந்திருந்தோம். உனக்கும் எனக்கும் இடையில் இருந்த இடைவெளியில் நாகரிகம் நாற்காலி போட்டு அமர்ந்திருந்தது. அதில் வந்து அந்த ஒரு ஒரு பொயட்டிக்னஸ்ன்னு சொல்லுவாங்க, அதுதான் கவிதை. அந்த கவிதைன்னு சொல்றது காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த இடத்திலும் கூட யாரும் இல்லாத ஒரு இடத்தில் மழை அதற்குண்டான எல்லா தருணங்களையும் கொண்டு வந்து காதல் என்பதை காமமாக மாற்றுகின்ற இடத்தில் எல்லா சூழ்நிலையும் இருந்தோம். ஒரு நொடியில் இருவரும் தன்னை இழந்து விடுகின்ற ஒரு இடத்தில் இருக்கின்ற இடத்திலும் கூட ஒரு கண்ணியத்தை காப்பாற்றுவதற்கு ஒருவனால் முடியும் என்றால் உனக்கும் எனக்கும் இடையில் இருந்த இடைவெளியில் நாகரிகம் நாற்காலி போட்டு அமர்ந்திருந்தது. இதெல்லாம் படிக்கும்போது சிலிர்க்கும். அந்த மாதிரி அந்த ஏஸ்தாஸ் வந்து அதை ட்ராவல் பண்ணிட்டு போகும்போது போக போக வாழை போல அழகை காண்கிறேன் அப்படின்னு எழுதியிருப்பார். அது அந்த போக போக வாழை போல அழகை காண்கிறேன்றது வந்து காலை பற்றி தான் சொல்றாரு. அந்த இடத்துல வேறு ஒரு வார்த்தையை போட்டிருக்க முடியும். ஆனால் அன்றைக்கு இருந்த நாகரிகத்துடைய உச்சம் வந்து வாழை போல அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அந்த ஒரு வரியுமே அதில் வந்து நீங்கள் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு ஆழ்ந்து படிக்கும் போது அந்த பாட்டு கேட்கும்போது புரியும். ஆனால் பார்க்குறவங்களுக்கு புரியறது மட்டும் இல்லை, அதாவது அந்த வரிகள் சொல்லுகின்ற செய்திகள் என்னன்னு கேட்டிங்கன்னா, பற்கள் முல்லை போன்றன என்பர். ஆமா, அந்த பற்கள் முல்லை போன்றன என்பதை ஒரு கண்ணற்றவனுக்கு முல்லை தெரியாது, நிறம் தெரியாது. ஆனால் இந்த பெண்ணினுடைய பற்கள் வந்து முல்லை போன்றது என்பதை உணர்வால் உணர்ந்தவன், கற்று அறிந்தவன், தான் கற்றதை பெற்றதை கற்றதும் பெற்றதும் எப்படி சொல்றான் அப்படின்ற இடத்துல வந்து அந்த கண்ணில்லாதவனுடைய உலகத்துல கண்ணதாசன் வந்து உட்கார்ந்தா என்ன பண்ணுவாரு அப்படின்ற வித்தை வந்து அந்த பாடல்ல வந்து போகும். இது வந்து ஏன் வந்து நான் வந்து ஒரு திரையுலகம் மூலமாக வந்த அற்புதம் நினைக்கிறேன்னு கேட்டீங்கன்னா, அந்த காலத்துல வந்து திருப்பி வந்து வருவோம். ரெண்டாவது பாட்டு சொன்னேன்ல, அந்த நீலமலர்கள்ல வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா, ஸ்ரீதேவி கண்ணு தெரியாது. அங்கே கமலஹாசன் வந்து உலகத்தை பற்றி பேசுவார். அப்போ ஸ்ரீதேவிக்கு ஒவ்வொன்றாக ஒவ்வொரு இடத்துல வந்து அதை சொல்லிகிட்டே வருவார். இது இரவா பகலான்னு கேட்பாங்க, நீ நிலவா கதிரா. அந்த இடத்துல நீ என்னவோ அதுதாங்கிறார். நீ நிலவென்றால் அது இரவு, நீ கதிரென்றால் அது பகல். அப்போ அந்த கண்ணற்ற பெண்ணுக்கு அதில் ஒரு செய்தி இருக்கு, காதல் கலந்த செய்தி. நீ சூடாக இருந்தினா அது பகல் கூட வச்சுக்கலாம், இப்படி வச்சிங்க. நீ வந்து கொஞ்சம் வெப்பமாகவும் சூடாகவும் இருந்தால் நீ பகல் என்று வைத்துக்கொள், குளிராக இருந்தால் இரவு என்று வைத்துக்கொள். உன் தன்மையில உலகம் இருக்கின்றார். நீதான் என் உலகம்ன்றதை அழகா சொல்றார். நீதான் என்னுடைய உலகம்ன்றத, இது இரவா பகலா என்று கேட்கிற கேள்விக்கு நீ நிலவா கதிரா, இது வனமா மாளிகையா அப்படின்னு கேட்கிற கேள்விக்கு நீ அழகா ஓவியமா அப்படின்ற வார்த்தை வரும். அப்போ அந்த வரிகளில் வந்து பேசிட்டு வர ஒவ்வொன்றுமே அவர் கேட்குற கேள்விகளுக்கு வந்து சொல்லுகின்ற பதில் இருக்கு பாருங்க. அந்த இடத்துல ஒரு இடத்துல சொன்னேன், நான் கனியா காயா என்று கேட்டால் உன்னை கடித்தால் தெரியும் சொல்லியிருப்பார். அப்போ வந்து இந்த ஒவ்வொரு வரியுமே சொல்லும்போது இந்த உலகத்தை காதலின் மூலமாக காதலிக்க அறிமுகப்படுத்துகின்ற இடத்துல உலகத்தில் இருக்கின்ற எல்லா கூறுகளையும் நீதான்னு சொல்றதுக்கு தமிழ் துணை போவது ஒன்று. அந்த தமிழ் துணை போனாலும் கூட அதை எடுத்துக்கிட்டு போய் சொல்லுகின்ற விதம், அந்த இரண்டு பாடல்களை வந்து நான் ஏன் முழுசா சொல்லாமல் இருக்கேன்னா, ஒன்று நேரம்,
ரெண்டாவது வந்து எல்லாம் இவர் சொல்லிடுவாரு, நம்ம வந்து எப்படின்னா நீங்கள் படிக்கிற பழக்கமும் போயிடுது, கேட்குற பழக்கமும் போயிடுது. இதை கேட்கின்ற பொழுது நான் சொல்லுவதை விட உங்களுக்கு இன்னொரு அர்த்தம் உள்ளுக்குள்ளே வந்துக்கிட்டே இருக்கும். அதுதான் கவிதையினுடைய அழகு என்னன்னு கேட்டிங்கன்னா, எழுதியதை விடவும் படிக்கின்ற பொழுது அதுக்கு வந்து 1000 அர்த்தங்கள் வரும். இன்னும் இசையோடு கேட்கும்போது அது எம்எஸ் விஸ்வநாதன் மியூசிக்கு, இது வந்து எம்எஸ் விஸ்வநாதன் மியூசிக்கு. இது இந்த 2 பாட்டு பாருங்க. 3வது வந்து ஞான ஒளியில் வந்து கொஞ்சம் இந்த பாட்டு வரும், தேவனே என்னை பாருங்கள். அதை எல்லாம் கடந்து வந்தீங்கன்னா சமீபத்தில் மிஷ்கினோட சைக்கோ வந்தது, நம்ம உதயநிதியோட படம். அதில் வந்து ஒன்றை நினச்சி அப்படின்னு கபிலனோட பாட்டு உண்டு. அந்த கபிலனோட பாட்டில் கூட வந்து பார்த்தீங்கன்னா, என் இரவில் எல்லாம் மிக நீண்ட இரவுகள், என் கனவுகள் நிறைவேறாத கனவுகள் என்று வருகின்ற ஒவ்வொரு வார்த்தையும் இந்த பார்வையற்றவரோட உலகத்தை வரிக்கு வரி அறிமுகப்படுத்துவது மட்டுமல்லாமல் அந்த வலியை, அந்த ஆழத்தை, அந்த நேசத்தை, அந்த காதலின் புனிதத்தை, அதுதான் ரொம்ப முக்கியம். எல்லாவற்றையும் கண்ணற்றவருடைய உலகத்தில் கொண்டு வரும்போது 3 இடத்துல 3 கவிஞர்களை வந்து நம்ம பார்க்குறோம். பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அதில் 2 பாட்டு கண்ணதாசன் நினைக்கிறேன், நான் நீலமலர்கள் பாட்டும் கண்ணதாசன் தான் நினைக்கிறேன். இப்படி வந்து பார்க்கும்போது இதில் வைரமுத்தெல்லாம் நான் வந்து சொல்லியிருந்தாலும் இந்த 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 இது ஏன் என்னை வந்து இதெல்லாம் வாழுகின்ற நொடிகளை அர்த்தமாக்குபவை, இன்னும் நாம் வாழ வேண்டும் என்ற ஆசையை நமக்கு கொடுப்பவை. அதாவது ஒரு கண்ணில்லாதவருடைய உலகமே இப்படி இருக்கும்போது நமக்கு எல்லாம் இருக்குல்ல, கண்ணு தெரியுது, காது கேட்குது, வாய் பேசுது, இசை தெரியுது, மொழி தெரியுது, உணர்வு தெரியுது, உணவு தெரியுது, ருசி தெரியுது, எல்லா விதமான ஐம்புலன்களோடு உணர்ந்து கொண்டிருக்கின்ற நாம் மடையர்களாக, மூடர்களாக, கண்ணற்றவர்களாக, பகுத்தறிவற்றவர்களாக, சுயமரியாதையற்றவர்களாக, எவனோ வந்து கொண்டு வந்து கொடுப்பதை எல்லாம் ஏற்றுக்கொள்ளுகிறவர்களாக, நாம் சிந்திக்க மறந்தவர்களாக, நமது சிந்தனைகளை அடுத்தவர்களுக்கு கடத்தாதவர்களாக வாழ்ந்துட்டு. அப்போ கண்ணிருந்தும் குருடர்களாய் நீங்கள் ஆரம்பித்ததுக்கு வந்து நம்முடைய சமூகத்திலே நாம் எவ்வளோ பெரிய அறிவுற்ற சமூகமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இதெல்லாம் வந்து இப்போ ஒன்றுமே 1500 600களிலே அந்தக கவி வீரராகவர் முதலியார்னு சொல்லுவாங்க. அந்த அந்தக கவின்னு சொல்லும்போதே அவர் கண்ணற்றவராக பிறந்து சிற்றிலக்கியங்கள்னு சொல்லுவாங்க. அதாவது பிள்ளைத்தமிழ், கலம்பகம், கோவை, உலா, இதெல்லாம் சிற்றிலக்கியத்தினுடைய சில வகைகள். அதில் வந்து இந்த பிள்ளைத்தமிழ் எழுதுறது, கலம்பகம் சொல்லுவாங்க. கலம்பகம்ன்றது வந்து மதுரை கலம்பகம்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. சிற்றிலக்கியத்தில் பல வகையான கலந்த பாடல்கள்லாம் சேர்ந்தது கலம்பகம். அதை வடமொழியில் பிரபந்தம்னு கூட சொல்லுவாங்க. இதை போன்ற எழுத்துக்களை எழுதியில் வந்து அந்த காலத்திலே அந்தக கவி வீரராகவ முதலியார் வந்து ரொம்ப புகழ் பெற்றவர். அவர் வந்து ஒரு கட்டு சோத்தை வந்து கட்டி வச்சிருக்கும் போது அந்த நாய் வந்து அதை எடுத்துகிட்டு போயிடும். அதுக்கெல்லாம் வந்து ஒரு கட்டளை கலித்தொகையிலேயோ ஏதோ ஒரு பாடல் எழுதியிருப்பார். இவையெல்லாம் தேடி சென்று படிக்க வேண்டிய செய்திகள். அதாவது கண்ணற்றவர்களுடைய உலகம் எப்படி இருந்தாலும் அவர் வந்து பல இடங்களில் போய் பல மன்னர்களோடு பரிச்சயமாகி யாழ்ப்பாணம் வரைக்கெல்லாம் போய் மன்னர்களோடு இருந்து வந்து அமர்ந்து அவங்களோடெல்லாம் வந்து பல பரிசல்களை பெற்ற புலவராக இருந்தாலும் கூட அவர் எழுதுனது வந்து அந்த அளவுக்கு வந்து உண்டு. இதை போன்ற ஆட்கள்லாம் வந்து நம்ம சொல்லிட்டு வரும்போது இந்த ஏன் வந்து இது வந்து மனதை வருடுகிறது அப்படின்னு பார்த்தா, நமது மொழி கொடுத்துருக்கிற இந்த விஷயத்தை வந்து அது பாடலாக கேட்கும்போது ஒரு வரியும் வந்து ஒரு நேரம் வந்து சில நேரம் வந்து அது மயிலறகாய் வருடும், சில நேரம் வந்து அந்த வார்த்தைகள் வந்து மனதை திருடும், சில நேரங்களில் அழ வைக்கும். ஏன் அழ வைக்கும்னு கேட்டிங்கன்னா, அந்த இடத்துல நம்மளை பொருத்தி பார்த்தேன்னு வச்சிங்களேன், நமக்கு எல்லாமே பயம் வந்துடும். பயம் வரும்போது இவ்வளோ பெரிய வரத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்ற வாழ்க்கை வந்து நாம் ரசித்து வாழ்கிறோமா, ருசித்து வாழ்கிறோமா என்று இல்லாமல் எப்போ பார்த்தாலும் வாட்ஸ்அப் படிச்சுட்டு, ஜாதி சண்டை போட்டுக்கிட்டு, மத சண்டை போட்டுக்கிட்டு, நீங்கள் சொன்னது அதனால தான் எல்லோரும் நொங்கு தேடுறாங்க, இளநீ தேடுறாங்கன்னும் போது காலையில் எழுந்தால் வந்து இந்துக்கிட்ட கொடுத்துருவாங்க, முஸ்லீம்கிட்ட கொடுத்துருவாங்க, இவன் வந்தால் அவன் ஒன்றை பிடிங்கிப்பான். இதை கேட்டு வந்து எனக்கு உண்மையிலே சொல்கிறேன் பயங்கர அயற்சி. அதுக்காக பேசாமே இருக்க முடியாது. ஆனால் கொஞ்சம் இளைப்பாறுதல் என்று வருகின்ற பொழுது எனக்கு ரொம்ப இதமாக இருந்தது இந்த தகவல்களை வந்து பகிர்ந்து கொள்ளுதல் என்பது. அதாவது எல்லாருக்குமே இங்கே ஒரு கதை இருக்குது இலக்கியத்துக்கு. அருணகிரிநாதருக்கு சொல்லுவாங்க, அருணகிரிநாதர் வந்து இறைவனோடு ஐக்கியமாகி திருப்புகழ் எழுதினாலும் கூட வாழ்வை வந்து வாழுகின்ற முறையில் வாழாத ஒரு புலவர். பல தவறுகளை செய்து தன்னுடைய சகோதரியிடமிருந்தே பணத்தை பெற்று பரத்தையர் வீடுகளுக்கெல்லாம் போய் வந்து அந்த பணத்தை உல்லாசமாக செலவழிச்சிட்டு
பணமும் இல்லாதப்போ வருகின்ற பொழுது வந்து மறுபடியும் போய் தமக்கை வந்து அவர் தொல்லை பண்ணிகிட்டே இருப்பார் அக்காவை. அவங்க ஒரு கட்டத்தில் என்னடா எங்கே போய் ஊரெல்லாம் வந்து சுற்றிட்டு வந்து உயிரை வாங்குற, என்கிட்டையும் கொடுக்குறதுக்கு ஒன்றும் இல்லை, உனக்கு உடம்பு தானே வேணும், இந்த உடம்பு எடுத்துக்கோ அப்படின்னு சொன்னதாகவும், அதன் மூலம் செவிலில் அறைந்தாற் போல ஒரு உணர்வோடும் அந்த புத்தி பேதலித்து தன்னுடைய தவறுகளை எல்லாம் உணர்ந்து தான் அருணகிரிநாதர் வந்து போய் கோயிலில் உட்கார்ந்ததாக அவருடைய வரலாற்று குறிப்புகளில் வந்து நமக்கு தெரிய வருது. ஒரு வேளாண் சமுதாயத்தில் பிறந்த அருணகிரிநாதர் வந்து அதுக்கு பின்னாடி பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 12,000-16,000 திருப்புகள் வந்து எழுதியிருக்காரு. அதில் வந்து நான் சொன்ன ப்ராஜெக்ட் மதுரையிலே வந்து ஒரு 1000-1600 தான் இருக்குது. மீதியெல்லாம் வந்து கிடைக்கப்பெறவில்லை. நீங்கள் தமிழ்நாட்டில் இருக்க எந்த முருகன் கோயிலில் பார்த்தீங்கன்னாலும் பாடல் பெற்ற ஸ்தலத்தில் வந்து அங்கே அருணகிரிநாதருடைய திருப்புகழ் வந்து அந்த கோயில் இருக்கும். நம்ம சிறுவாபுரியில் இருக்கும், திருத்தணியில் இருக்கும், இலங்கையெல்லாம் நிறைய போயிருக்காரு, கதிர்காமம் அந்த மாதிரி இடத்துக்கெலாம். இருந்தாலும் கூட எனக்கு வந்து இந்த உச்சரிப்பு இந்த மாதிரி செய்திகள்லாம் வந்து சந்தேகம் வரும்போது சின்ன வயசில் சொல்லி கொடுத்த திருப்புகழ் அப்படியே ஒரு வாட்டி மனப்பாடத்தில் வந்து சொல்லி பார்ப்பேன் காலையில் எழுந்து. அப்போ தான் வந்து அந்த தமிழோடு நமக்கு இருக்கிற தொடர்பு போயிடக்கூடாதுன்றதுக்காக அதை அப்படியே ஞாபகத்தில் வந்துகிட்டே இருக்கு. முத்தை தரு பத்தி திருநகை அத்திக்கரை சத்திச்சரவண முத்துக்கூறு வித்துக்குருவர என போதும் முக்கட்பரமர்க்குச் சுருதியின் முற்பட்டது கற்பித்திருவர் 30 முபர்க்கத் தமரரும் அடிபேண 10 தலை இரத்தக் கணைதோடு ஒற்றைக்கிரி மற்றை பொருதொரு பட்டப்பகல் வட்டத் திகிரியில் இரவாக பத்தற்கிரதத்தைக் கடவிய பச்சை புயன் மெச்சத்தகு பொருள் பட்சத்தொரு ரட்சித்தருவதும் ஒரு நாளே தித்தித்தைய ஒத்தப்பரிபுற நிறுத்தப்பதம் வைத்துப் பயிரவி திக்கக்கணடிக்கு கழுடு கழுகாட திக்குப்பயிர் அட்டப்பயிரவர் தொக்கு தொகு தொக்கு தொகு தொகு சித்திரப்பவரிக்கு திரிகடக என ஓத கொத்துப்பறை கொட்டக்கலமிசை குக்கு குகு குக்கு குகு குகு குத்துப்புதை புக்குப்பிடி என முதுகூகை கொட்பற்ற நட்பற்ற உணரி வெட்டி பலியிட்டு குலகிரி குத்துப்பட ஒத்தப்பரவல பெருமாளே. அப்போ படித்தது அது 4வது வகுப்பு படிக்கும்போது வந்த மனப்பாடம். இது வந்து எனக்கு தெரியுன்றதுக்காக நான் சொல்லலை. பிள்ளைகளுக்கு வந்து நம்ம சொல்கிற செய்தி என்னென்னா நாம் எதை எப்படி அறிமுகப்படுத்துகிறோன்றது தான். இப்போ நான் அதை கடகடன்னு சொன்னதுக்கு காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா, உங்களால் முடியும், தேடி படிங்க. படிக்கும்போது இந்த மொழியினுடைய அருமை புரியும், அதனுடைய ஆழம் புரியும். நமக்கு முன்னால் வாழ்ந்தவர்கள் எல்லாம் எதாவது கேட்டால் 10ஆம் பஸ்லேயே பழைய கதையை பேசிகிட்டு இருக்காரு, பூமர் அங்கிள்ங்கிறான். டே லூசு பசங்களா, பூமர் அங்கிள்னா இதை போல் விஷயத்த சொல்கிறவன் கிடையாது. என் கண்ணு முன்னாடி நீ காணாமல் போனீங்கன்னா உன்னை பார்த்து கவலைப்படுறவன். இவங்களுக்கு எதையாவது நீங்கள் புதுசாக சொன்னீங்கன்னா பூமர் அங்கிள்னு ஒரு பேர் வச்சிடறான். அது நம்ம நோக்கம் இல்லை. அப்படியே கண்ணு தெரியாதவன்னு ஆரம்பித்தேன். அப்படியே நீங்கள் போனீங்க இளையராஜா, வைரமுத்து, கண்ணதாசன் அப்படியே போனீங்க. கண்ணு தெரியாத வரைக்கும் போயிட்டீங்க. அந்த கவி வீரராகவ முதலியார் வரைக்கும் போயிட்டீங்க. அப்படியே போயிட்டீங்க. இப்போ இந்த கண்ணு தெரியாதவங்க, காது கேட்காதவர்கள், வாய் பேச முடியாதவர்கள் இங்கே தான் அந்த சிறப்பு பெற்றிருக்கிறாங்களா, இல்லை கடல் தாண்டி வெளிநாடுகள்லேயும் அந்த சிறப்பு பெற்றவர்கள் இருக்கு? இல்லை, எல்லா இடத்துலையும் அந்த சிறப்பு மிக்க மனிதர்கள் வந்து போயிருக்காங்க, வாழ்ந்திருக்காங்க. இதில் அருணகிரிநாதர்லாம் கண் இல்லாதவர் இல்லை. காரணம் சொன்னால் அந்த அளவுக்கு போயிட்டீங்கன்னு சொல்ல வரேன். அருணகிரிநாதர் வரைக்கும் அது போயிடுச்சு. அது அவர் வந்து வேறு ஒரு வழியில் வந்து அவர் பாடமானவர். நீங்கள் திருப்புகழ் வந்து படிச்சுட்டே இருந்தீங்கன்னா ஒவ்வொரு இடத்துலையாவது அவர் சொல்லிகிட்டே வருவார், இந்த பெண்ணாசை இல்லாமல் இருக்கணும், பெண்ணாசை இல்லாமல் இருக்கணும், நான் பண்ண தவறுக்கெல்லாம் வருந்தரன்ற வார்த்தை வந்து வரிகள் வந்து 2வது இருக்கும். இப்போ கிடைக்கிற 1600 திருப்புகள்லையும் கிட்டத்தட்ட ஒரு 1000லையாவது இருக்கும். இப்போ நீங்கள் எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்து நடை, அது என்ன ராகத்தில் பாடணுன்றதெல்லாம் அவர் எழுதியிருக்காரு. கேட்டால் வந்து வேறு ஒரு இசை தான் உலகமாக இசை, இதை தவிர உலகத்திலேயே இசையிலேருந்து தெலுங்கு கொண்டு வந்து போடுறாங்க இல்லையா, இதெல்லாம் ஒன்றும் கிடையாது. அருணகிரிநாதரே வந்து சந்தத்தோடு தான் அந்த பாட்டு பூரா இருக்கும். இதில் வந்து அந்த கவிராகவர்லாம் வந்து 1500கள் 600களில் வாழ்ந்தவர். இப்போ வெளிநாடு நீங்கள் கேட்டதால் சொல்கிறேன். அதே காலகட்டத்தில் இப்போ சமீபத்தில் வந்து அமெரிக்காவில் வந்து ஹெலன் கெல்லர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பார்வையற்ற பெண் இருந்தாங்க. பலவிதமான சாதனைகள் படைச்சி பெரிய பெரிய சாதனைகள் படைச்சி இறந்து போனவங்க. ஆனால் இதை விட தெரியாத தகவல் வந்து எங்கள் வழக்கறிஞர் தோழர்களுக்குமே நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். அதாவது மில்டன் சொல்லிட்டு, ஜான் மில்டன் அப்படின்னு சொல்லிட்டு ஆங்கிலத்தில் வந்து மிக புகழ்பெற்ற ஒரு கவிஞர் உண்டு. அவர் வந்து கண்ணில்லாதவர். கண்ணில்லாதவர் எப்படின்னு கேட்டிங்கன்னா, சின்ன வயசில் வந்து இந்த ரெட்டினல் டிட்டாச்மெண்ட் என்று சொல்லப்படுகின்ற பார்வையினுடைய விழித்திரைகள் வந்து குளுக்கோமா மாதிரி நோய்கள் இருந்ததுன்னா அந்த காலத்திலாம் பார்க்க தெரியாது. அதில் வந்து திடீரென்று பார்வை இழந்தவர் மில்டன். அந்த மில்டனுடைய புகழ்பெற்ற பாரடைஸ் லாஸ்ட், இழந்த சொர்க்கம் என்கின்ற ஒரு கவிதை உண்டு. அதில் என்ன சொல்கிறான்னு கேட்டிங்கன்னா, இந்த நிறைய பேர் இன்றைக்கி சாமி எனக்கு தான் சொந்தம், நான் போய் பக்கத்தில் நின்னா தான் சாமி வந்து கண்ணை திறக்கும், அதுக்கு நாங்கள் மட்டும்தான் படிச்சுட்டு வரணும், நீ எல்லாம் வெளியில் நிற்கிறேன்னு சொல்கிறான்ல, இதுக்கெல்லாம் பதில் சொல்கிற மாதிரி அதில் ஒரு வரி இருக்குது. இறைவன் என்பவன் மனதிற்கு நெருக்கமானவன்,
இறைவன் என்பவன் மனிதர்களுக்கு நெருக்கமானவன். இறைவனுக்கு சொந்தம் கொண்டாடுறவனுக்கெல்லாம் நான் ஒரு சின்ன பையன் கவிதை நான் உங்கள் நிகழ்ச்சியில் சொல்லியிருப்பேன். கடவுள் உலகத்தை காப்பாற்றுகிறார், கடவுளை சிசிடிவி கேமரா தான் காப்பாற்றுகிறதுன்னு சொல்லியிருப்பேன். அந்த மாதிரி கடவுளை நாம் எப்படி எடுத்துக்கிறோன்றதில் ஒன்று இருக்குது. எல்லாரும் சொல்கிற மாதிரி நான் போய் தொட்டால் தான் கடவுள் எந்திரிப்பார், நான் வந்து கூப்பிட்டு போனால் தான் ஒன்று அவர் பாப்பான்றதெல்லாம் அவங்களுடைய எல்லா கடவுளுக்கும் அது பொருந்தும். அதை மில்டன் வந்து அந்த பேரடைஸ் லாஸ்ட்டில் என்ன பண்ணுறான்னு கேட்டிங்கன்னா, டெய்லி வந்து அவர் சர்ச்சுக்கு போவாராம். கண்ணு தெரியாது இல்லையா, பக்கத்தில் போய் நின்றுப்பாராம். அந்த இடத்துல ஜீசஸோட இது இருக்க இடத்துல நின்றுட்டு மற்றவங்களாம் என்ன ப்ரே பண்ணுறாங்கன்றதை வந்து அவர் கேட்குற பழக்கம். அதை ஒன்று மனசுக்குள்ளே அவர் வந்து செலுத்துகின்ற அந்த இறை உணர்வை, இறை உணர்ச்சியை மெய்யுணர்வோடு வந்து எப்படி சொல்கிறான்னு கேட்டிங்கன்னா, நானும் வருகிறேன், நிற்கிறேன், கேட்கிறேன், எல்லோரும் உன்னை பற்றி புகழ்கிறார்கள், பாடுகிறார்கள், நான் உனக்கு என்ன செய்கிறேன் என்று யோசித்தால் நான் கண்ணற்றவனாக இருக்கிறேன் இல்லையா, அதனால் நான் வந்து உனக்கு என்ன இறை சேவை செய்கிறேன் என்பது எனக்கு தெரியவில்லை என்றதை ஒரு அற்புதமான கவிநயத்தோடு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, ஹீ ஆல்சோ சர்வ்ஸ் ஹூ ஸ்டாண்ட்ஸ் அண்ட் வெயிட்ஸ்ம்பாங்க. அதாவது நான் நிற்கிறேன், கேட்குறேன், ஆனால் உனக்கு நான் வந்து அந்த இறை பணியை செய்கிறேனா என்றால் ஹீ ஆல்சோ சர்வ்ஸ் ஹூ ஸ்டாண்ட்ஸ் அண்ட் வெயிட்ஸ் அப்படின்னு வந்து இது ஒரு வாசகமாக சொல்கிறது. கவிதையினுடைய வரிகள் வந்து இன்னும் ஆழமாக இருக்கும். யார் ஒருவன் அங்கே நின்று கொண்டு காத்து கொண்டு இருக்கிறானோ அவனும் அந்த இறை பணியை செய்கிறான், கண்ணில்லாதவனாக இருந்தாலும். அது வந்து மிக 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 அற்புதமான ஒரு உணர்வை கொடுக்குற வரியாக நான் நினைக்கிறேன். ஹி ஆல்சோ சர்வ்ஸ் ஹூ ஸ்டாண்ட்ஸ் அண்ட் வெயிட்ஸ். இந்த வரிகளை எழுதுறது மில்டன் வந்து ஒரு 1500-600 எழுதுகிறாரு. ஷேக்ஸ்பியர் காலத்துக்கு பின்னாடி வந்தவர். இதை பாருங்கள், ஒரு நீதியரசர் வந்து லார்ட் டெனிங்னு சொல்லுவாங்க, இங்கிலாந்தினுடைய உச்சநீதிமன்றம் வரைக்கும் வந்து பணியாற்றி விட்டு போன உலகத்தினுடைய மிக புகழ்பெற்ற நீதியரசர்கள் அவர் ஒருத்தர். காலத்தால் அழிக்க முடியாத சில நீதியரசர்கள் இன்றைய வரைக்கும் பேசப்படுவதற்கு காரணம் அவர்களுடைய பார்வை, அணுகுமுறை, மனிதர்களை அவர்கள் பார்த்த விதம், மனிதர்களை மனிதர்களாக பார்த்த விதம், மனிதாபிமானத்தோடு எழுதப்பட்ட தீர்ப்புகள் என்று வருகின்ற பொழுது டெனிங்கோட பங்களிப்பை வந்து யாரும் வந்து குறைத்து மதிப்பிட முடியாது. இப்போது எங்கள் வழக்கறிஞர் தொழிலில் வந்து கூட்டு சதின்னு எல்லாரும் சொல்லுவான். ஊடகத்தெல்லாம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. கான்ஸ்பிரசி 120B கேஸ் போட்டாங்கம்மா. அந்த 120B கேஸ் போகிறது என்னன்னு கேட்டிங்கன்னா, 2, 3, 4, 5 நபர்கள் ஒன்றாக சேர்ந்து ஒரு கூட்டாக சதி செய்து ஒரு குற்றத்தை நிகழ்த்துவது, ஒரு அஃபென்ஸை வந்து பண்ணுறது. அப்போ எல்லாருக்கும் வந்து தண்டனை எப்படி? இப்போ உதாரணத்துக்கு வந்து பாருங்களேன், ஒருத்தனை கொலை பண்ணோம், ஒருத்தனை கொலை பண்ணணுன்னா ஒருத்தன் 2 பேர் கத்தி எடுத்துகிட்டு போய் உள்ளே வெட்டுவான். அந்த வெட்டும்போது வெளியில் யாராவது வந்துடுவாங்களான்னு சொல்லிட்டு வாசலில் 2 பேர் நின்றுட்டு வேடிக்கை பார்ப்பான். வேடிக்கை பார்க்குறதுல காவல் காத்துட்ருப்பான். இன்னொருத்தன் என்ன பண்ணியிருப்பான், இவர் 8 மணிக்கு போவார், 9 மணிக்கு வாக்கிங் முடிச்சுட்டு வர, 10 மணிக்கு இந்த இடத்துக்கு போவார், 11 மணிக்கு அங்கே இருப்பான்ற தகவல்கள்லாம் வந்து சொல்லுவான். இந்த 4-5 பேர் வந்து செய்யும்போது மீட்டிங் ஆஃப் மைண்ட்ஸ்னு அதை சொல்லுவாங்க. மனித மனங்களின் கூடுதலுக்கு உண்டான ஒரு தருணம். அந்த இடத்துல கூட்டுச்சதி எப்படி வந்ததுன்னு வந்து சட்டம் பேசும். அந்த சட்டம் பேசும்போது அது எப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ உதாரணமாக நான் ஒரு தகவல் சொன்னேன் இல்லையா, இப்போ வெட்ட போயிட்டான், ஆள் வரான்னு சொன்னால் வெட்ட மாட்டான்ல, தெருவில் ஒருத்தரும் இல்லை, போட்டு வா அப்படின்னு சொன்னால் அந்த கத்தியை எடுத்து கொண்டு போய் வெட்டுபவன் எந்த அளவிற்கு ஆழமாக அந்த குற்றத்தில் ஈடுபட்டு அந்த குற்றத்திற்கு உண்டான டெஃபினேஷன் சொல்கிறாங்க இல்லையா, அந்த விதிகளுக்குள்ளே வரானோ, அந்த விளக்க உரைக்குள்ளே வரானோ, வெளியில் நிற்கிறவனுக்கு அதே உண்டு. இவனுக்கு வந்து நீங்கள் ஆயுள் தண்டனை கொடுத்தா அவனுக்கும் ஆயுள் தண்டனை கொடுக்கணும், இவனுக்கு தூக்கு தண்டனை கொடுத்தா அவனுக்கு தூக்கு தண்டனை. இவர் கத்தி எடுத்துகிட்டு போய் வெட்டினாருங்க, அவர் சும்மா வெளியில் நின்றுட்டு இருந்தான்னு சொல்ல முடியாது. இவன் சொல்லவில்லை என்றால் அவன் செய்திருக்க முடியாது. இவனை பற்றிய தகவல்களை எல்லாம் சேகரித்து இன்னொருத்தன் சொல்லலைன்னு சொன்னான். இப்போ உதாரணமாக அவருக்கு சில பழக்க வழக்கம் இருக்குது, அங்கே போவார், இங்கே போவார், இல்லை வந்து ஒரு பாருக்கு போவார், தண்ணடிக்கு போவார், சூதாட்டத்துக்கு போவார், இதை போன்ற தகவல்லாம் கொடுக்குறான்ல. அப்போ எல்லோரையும் ஒன்றாக சேர்த்து கூட்டு சதி என்பது தகவல்களை பகிர்ந்து கொண்டு ஒருவனுடைய உடன்பாடு, ஒத்திசைவு, ஒத்துழைப்பு இல்லாமல் அந்த குற்றத்தை நிகழ்த்த முடியாது. ஆகவே இவன் தான் போய் வெட்டினா இவனுக்கு அதிகமான தண்டனை, இவன் வெளியில் நின்னா அவனுக்கு கம்மியான தண்டனை கொடுக்கக்கூடாதுன்றத அதை அந்த இடத்துல வந்து கொண்டு வரும்போது டெனிங் வந்து இந்த கவிதையை எடுத்து பயன்படுத்துகிறார். மில்டனோட கவிதை எடுத்து பயன்படுத்துகிறார். அதாவது ஹீ ஆல்சோ சர்வ்ஸ் ஹூ ஸ்டாண்ட்ஸ் அண்ட் வெயிட்ஸ். கவிதையினுடைய பொருள் படி பார்த்தீங்கன்னா, வெளியில் நின்றுட்டு காவல் காத்து கொண்டிருக்கின்ற ஒருவனும் கொலை குற்றத்தை செய்தவனாகிறான். கொலையில் அவனுக்கு பங்கு உண்டு என்பது மட்டுமல்ல, சம பங்கு உண்டு. அந்த சம பங்கு உண்டு என்பதனுடைய அடிப்படையில் வந்து அவனுக்கு என்ன தண்டனையோ அந்த தண்டனையை
கூட்டுச்சதியில் இருக்கின்ற எல்லோருக்கும் கொடுக்க வேண்டும் சொல்லிட்டு ஒரு தீர்ப்பில் சொன்னதா ரொம்ப சின்ன வயசில் நான் படித்தேன். அது மனதை விட்டு அகலாத இடத்துல இங்கே நிறைய நமக்கு தீர்ப்புகளில் திருக்குறள்லாம் மேற்கோள் காட்டி எழுதுவாங்க. மேற்கோள் காட்டி எழுதினாலும் கூட இது என்னை ஒரு உச்சத்துக்கு கொண்டு போய் சிந்திக்க வைக்கிறது காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு கண்ணற்ற ஒரு கவிஞன் இறைவனோடு நிற்கின்ற ஒரு தருணத்தை, தனது இழப்பை, தான் இழந்த சொர்க்கத்தை, பேரடைஸ் லாஸ்ட் என்று இருக்கின்ற இடத்தில் இறைவனோடு அவன் பேசுகின்ற நேரடியான வார்த்தை அது. இறைவனிடம் அவன் பேசுகிறான், டேய் நான் தூரத்தில் நிற்கிறேன்றதுக்காக என்னை விட்டுறாத, நான் உனக்காக நின்று கொண்டிருக்கிறேன், உன்னோடு ஐக்கியமாக இருக்கிறேன், உன்னில் கலந்திருக்கிறேன். அந்த பக்தி மார்க்கத்தை நீங்கள் கிறிஸ்துவத்தினுடைய வடிவில் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் அந்த பக்தி மார்க்கத்தில் அவன் இறைவனோடு நிற்கிறான். நான் முன்னிலிருந்து தூரத்தில் நிற்கவில்லை என்று பொருளை அந்த கவிதையில் சொன்னதை ஒரு தீர்ப்பில் கொண்டு கொடுக்கும்போது அது வேற ஒரு உயரத்துக்கு போகுது. இதெல்லாம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஒரு வழக்கறிஞராக இருக்கிறதால இது இந்த சமூகத்துக்கு நம்ம அதை எப்படி செய்தியாக சொன்னோம்னு கேட்டிங்கன்னா, நாம் அவர்களை எப்படி நடத்த வேண்டும். அப்போ அவங்கள ஒரு கேலி பொருளாக பார்ப்பதோ, அல்லது பிச்சை எடுப்பவர்களாக பார்ப்பதோ, அல்லது அவர்களுக்கு இருக்கின்ற இயலாமையை வைத்து கொண்டு நாம் எள்ளி நகையாடுவது என்பதோ நம்முடைய மனிதத்தன்மையை நாம் குறைத்து கொள்வோம். நம்முடைய மனிதத்தன்மையிலிருந்து நாம் மாறிவிடுகிறோம். வாழ்வு என்பதே அன்பின் பார்ப்பட்டது. அன்பை எவ்வளோக்கு எவ்வளோ பகிர்றோமோ, பகிர்ந்து கொள்வோமோ, அதுதான் வாழ்க்கையை அர்த்தமானதாக மாற்றுகிறது. அதனால தான் அன்பே சிவம்னு 2 வார்த்தையில் அடித்து போட்டு போனவன் தமிழன். கடவுளை போய் இங்கே தேடாத, அங்கே தேடாத, இங்கே இல்லை, அங்கே அன்பே சிவம். நீங்கள் அன்பாக இருந்தீர்கள் என்று சொன்னால் நீங்கள் சிவத்திற்கு சமமானவர்கள். சதா சிவம், எப்பொழுதுமே நீங்கள் சிவனாக இருப்பீர்கள். சதா சிவம் என்பதே அவ்வளோதான். சதா சிவனை பற்றியே சிந்தித்து கொண்டிருப்பது மட்டுமல்ல, அன்போடு வாழுகின்ற ஒவ்வொரு நிமிடமும் அன்பே சிவம் என்பது இறை தன்மை கொண்டது. அந்த இடத்துல இறைவனை நீங்கள் என்ன வேணால் உருவகப்படுத்திக்கலாம், ஆனால் அந்த அன்பு தான் சிவம் என்று வருகின்ற பொழுது அது சதா சிவமாக மாறும். நீங்களே சிவமாகத்தான் இருப்பீர்கள் என்கின்ற ஒரு பொருளை, இறை பொருளை, கவிதை பொருளை, காட்சிப்படுத்துகின்ற ஒன்றை காட்சிப்படுத்த முடியாத மனிதர்களுக்கு கண்ணதாசன் சொன்னதும் சரி, கமலஹாசன் சொன்னதும் சரி, யேசுதாஸ் சொன்னதும் சரி, இளையராஜா இசைத்ததும் சரி, எத்தனை விதமான மாற்றங்களை நம் மனதிற்குள் ஒரு வேதியியல் மாற்றத்தை நிகழ்த்துகின்ற பொழுது நான் இருக்கிற கவலையெல்லாம் மறந்துட்டு அந்த காதுகுள்ளர் அப்படியே ஓடிக்கிட்டே இருக்கும். அதை ஓடிட்டு இருக்கும்போது பார்த்திங்கன்னா, நாம் வாழ்வதனுடைய ஒவ்வொரு நொடிக்கும் உண்டான அர்த்தம், இன்னும் வாழ வேண்டும், இன்னும் வாழ வேண்டும் என்ற ஆசையை நமது இசையும், நமது மொழியும், நமது மனிதர்களும், நமது மக்களும் கொடுத்து கொண்டே இருப்பார்கள். இடையில் இதையெல்லாம் பேசிகிட்டு இருக்கிறவங்க நாம் அவர் கவனத்தில் கொள்ள கூடாதவர்கள். ஆனால் நம்மை அவர்கள் கைப்பற்ற நினைக்கின்ற பொழுது அதனுடைய கோபக்குரல் நமக்கு வெளியில் வருகிறது. நம்மளை கைப்பற்ற நினைக்கிறான்ல, அப்போ கோபக்குரல் வருகிறது. நீ இருக்கின்ற இடத்தில் நீயும், நான் இருக்கின்ற இடத்தில் நானும், எனது மொழி என்னோடு, உனது மொழி உன்னோடு, நாம் இருவரும் சேர்கின்ற பொழுது நமது நாடு நமது மொழி என்று வந்தால் நாம் நாமாகவே இருப்போம். இல்லை என்றால் நான் நானாகவும் நீ நீயாகவுமே இருப்பதற்குண்டான கூறுகளை தயவு செய்து செய்ய வேண்டாம். இந்த உலகம் அற்புதமானது, இந்த உலகம் அற்புதமானது. ஆகவே இதனுடைய அடிநாதம் வரை, அணுத்துகள் வரை சென்று வாழ வேண்டிய அற்புத கணங்களை நாம் நினைத்து பார்க்க வேண்டும். பொதுவாக சொல்கிறோம், கண்ணு இல்லாதவங்க, அவங்களுக்கு பார்வை தெரியாது, அவருக்கு காது கேட்காது, வாய் பேச முடியாது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஆனால் அவங்களுக்குள்ள ஒரு வழி இருக்குதுன்னு நீங்கள் சொன்னீங்க. அதோட மட்டும் இல்லை, அவங்களுக்கான திறமைகள் கண்ணு உள்ளவர்களுக்கும், வாய் பேச முடியவர்களுக்கும், காது கேட்பவர்களுக்கும் கிடையாது. அந்த அளவுக்கு திறமை அவங்களுக்கு இருக்குது அப்படின்னு சொன்னீங்க. சில பாடலுடைய உதாரணங்களும் சொன்னீங்க. கண்ணதாசன் எழுதிய பாட்டு, வைரமுத்து பாட்டெலாம் சொன்னீங்க. நீலமலர்கள், ராஜா பார்வையில் ஒரு பாட்டு சொன்னீங்க. ஞான ஒளியில் ஒரு பாட்டு சொன்னீங்க. இப்போ இது ஒரு உதாரணமாக சொன்னீங்க. அதாவது அவங்க கண் இல்லாமல் இருந்தும் திறமையோடு இருக்கிறாங்க. அவங்களுக்குன்னு ஒரு உலகம் இருக்குது. அந்த உலகத்தை அவங்க எப்படி பார்க்குறாங்க அப்படிங்கிறத திரைப்படம் மூலியமாகவும், வெளிநாட்டில் ஒரு கவிஞர் மூலியமாகவும், நீதிபதி மூலியமாகவும் அந்தளவுக்கு எடுத்து சொன்னதோடு அவங்கள எள்ளி நகையாடாதீங்க, அலட்சியப்படுத்தாதீங்க அப்படிங்கிறது தான் இந்த நிகழ்ச்சியோட பொருளாக இருந்தது. அன்பு விதைங்க அவங்க மேலே அன்பு விதைச்சாவே போதும் அப்படின்னு சொல்கிறீங்க. நம்ம நிகழ்ச்சி ஆரம்பிக்கும் போதே சொன்ன மாதிரி வழக்கத்தை விட ஒரு மாறாக தான் இந்த நிகழ்ச்சி இருந்தது. இந்த நிகழ்ச்சி கண்டிப்பாக பார்க்குறவங்களுக்கும் ஒரு நல்லா அமைஞ்சிருக்கும். நிகழ்ச்சியில் பங்கேற்று கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி. வணக்கம். வாழ்க தமிழ்நாடு. தமிழகத்தின் அரசியல் புலனாய்வு வரலாறு நக்கீரன் பப்ளிகேஷன்ஸ் இந்த கோடை விடுமுறையை
புத்தகங்களுடன் கொண்டாடுங்கள். உலக புத்தக தினம் மற்றும் கோடை காலத்தை முன்னிட்டு ஏப்ரல் 23 முதல் மே 30 வரை நக்கீரன் வெளியீடுகளான அனைத்து நூல்களுக்கும் 25% சிறப்பு தள்ளுபடி. புத்தகங்களால் கோடையை கொண்டாடுவோம். நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.